ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸ் இனோவேஷன்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேப்ரிக் சாஃப்ட்வேர் மேக்கிங் ப்ராசஸ் தான். இது வரைக்கும் லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? அது பார்ட் 1 ஃபுல்லாக தியரிட்டிக்கலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது ப்ராக்டிக்கல் வீடியோ. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நான் 1/4 லிட்டர் மட்டும் தான் செய்ய போகிறேன். 1 kgக்கான ஃபார்முலேஷன் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். இப்போ 1/4 லிட்டர் செய்ய போகிறோம். அதாவது விஸ்காசிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி தான், ஓகேங்களா? அவுட்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி தான் அந்த வீடியோ. ஒரு பீக்கரில் 250 கிராம் வாட்டர் எடுத்துருக்கிறேன். வெயிட் மிஷினில் டேப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபியூ ட்ராப்ஸ் கலர் விட போகிறோம். ப்ளூ கலர் விட்றேன் நான். கொஞ்சம் டார்க்காக, ரொம்ப டார்க்காக விட்டுட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் ரொம்ப லைட்டாக விட்டுக்கோங்க. கலர் போட்டுட்டு இப்போது டேப் பண்ணிவிட்டு பேஸ் நம்மளுடைய 508 ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் பேஸ் ஜஸ்ட் இதில் 2.5 கிராம் விடணும். ஒன் கேஜிக்குனா 10 கிராம், இது 2.5 கிராம் விட போகிறோம். பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக 2.5 1 வந்திருக்கு, 5-1. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல பிளெண்டர் மிஷினை வச்சு பிளெண்ட் பண்ண போகிறோம். தூர் எடுத்துடலாம். ஓகே, பேஸோட மாலிகுலர்லாம் நல்லா உடஞ்சி திக்னிங் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணணும். ப்ராப்பர் பிளெண்டர் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல அவுட்கம் கிடைக்கும், ஓகேங்களா? ஓகே, ஓரளவுக்கு பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஃப்ராக்ரன்ஸ் 1 kgக்கு நீங்கள் 10 கிராம்லேருந்து 30 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணலாம். சின்ன மேக்ஸிமம் டோசேஜில் நான் பண்ணி காமிக்கிறேன். 30 கிராம்னா இப்போ 1/4 லிட்டருக்கு என்ன பண்ணணும், 7.5 கிராம் ஆன் பண்ணிக்கலாம். 7.5 கிராம் ஃப்ராக்ரன்ஸ் விட போகிறோம். ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் என்கேப்சுலேட்டட் கூட யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 7.7 கிராமே விட்டோம். இப்போ அகைன் பிளெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோவாகவே பிளெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்பீடாக பிளெண்ட் பண்ணலாம். போக கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது முதல்ல வாட்டர் எடுத்துக்கிட்டோம், கலர் போட்டோம், அதுக்கடுத்து பேஸ் போட்டோம், மிக்ஸ் பண்ணோம், அதுக்கடுத்து ஃப்ராக்ரன்ஸ் போட்டோம், அதுக்கடுத்து இப்போ ப்ரிசர்வேட்டிவ், ஃபைனலாக ப்ரிசர்வேட்டிவ் டேப் பண்ணிக்கோங்க. ப்ரிசர்வேட்டிவ் ஃபார்மலின் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அது சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ். 1 kgக்கு வெறும் 2 to 3 ml விட்டால் போதும். இப்போ நம்ம 1/4 லிட்டர் செஞ்சுருக்கனால 0.5 கிராம் மட்டும் விடுவோம், ஓகேங்களா? 0.49 வச்சு ஓகே, போதுமானது. அகைன் மிக்ஸ் பண்ணிடலாம்.
508 பேஸை பொறுத்தவரை எவ்வளோக்குள்ள நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு நல்ல திக்னஸே கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் திக்னஸ் குறித்து ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுவே அதிகமான திக்னஸ். ஓகேங்களா, ஈவன் நீங்கள் வந்து பெர் கேஜிக்கு 30 கிராம் ஆட் பண்ணி ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணால் கூட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள், இவ்வளோ திக்னஸ் கூட மற்ற எந்த பிராண்ட்லையுமே இருக்காது. ஓகேங்களா, ஸோ வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக கூட ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய மேக்கிங் காஸ்ட்டை வந்து எந்தளவு கண்ட்ரோல் பண்ண போகிறீங்கன்னு அதை பொறுத்தா இருக்குது. வெறும் 10 கிராம்லேருந்து 50 கிராம் கூட நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களை ப்ரொடக்ஷன் அது அந்த சென்ட்டோட காஸ்ட்டை பொறுத்து. வெறும் 10 கிராம் ஆட் பண்ணி 10 கிராம் பேஸ் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா வெறும் 20 ரூபாவில் நம்முடைய ஃபேப்ரிக் ஷார்ப்னர் பேஸ் வச்சு பண்ணிடலாம். 20 ரூபாலேருந்து நீங்கள் ஒரு 30-40 ரூபாவில் தரமான ஃபேப்ரிக் சாஃப்ட்வேர் நீங்கள் மேக் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த 508 பேஸ் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மினிமம் 1 kg உங்களுக்கு கிடைக்கும். பல்க் ஆர்டரு நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியில் நல்ல ஸ்டெபிலிட்டியோட என்கேப்சுலேட்டடுக்கு ஆயில் பேஸ்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒத்து போகிற மாதிரி பேஸ். ஓகேங்களா, மற்ற பேஸ் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம பேஸில் ஜஸ்ட் கோல்டு வாட்டர், சிம்பிள் மிக்சிங் ப்ராசஸ், ப்ராப்பரான பிளெண்டர் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் மற்றொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லோரும் பை, டேக் கேர். நெக்ஸ்ட் இயர் January 29th வந்து நம்மளுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எல்லோருக்கும் பை, டேக் கேர். தேங்க்யூ.